கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 91வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 91:1 ஜெபத்துடைய செய்திக்குள்ளே கடந்துக்கோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவாம், சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவாம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவாம், நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம். வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார், வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்று விளங்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம், அவரின் உண்மை என்று விளங்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே, கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவசுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவாம், தேவசுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார், தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம், மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவாம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை மகிழ்ந்திடுவாம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார், நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ். வாசிப்போமா? சங்கீதம் 91வது அதிகாரம் 1வது வசனம். சரி, இங்கு ஆண்டவருக்கு 2 நாமங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு நாமம் உன்னதமானவர், 2வது சர்வ வல்லவர். 2 நாமங்கள் கொடுக்கப்பட்டது. முதல் நாமத்துக்கு பேர் என்ன? உன்னதமானவர், நம்பர் 1. 2வது சர்வ வல்லவர். இங்க மறைவிடம் நிழல். இன்னைக்கு நிழல் அப்படின்னா நிழல் என்னது சொல்லுமா? நிழல் என்ன? ஒரு மினிஸ்டர் இருக்கார், மினிஸ்டர் உனக்கு ரொம்ப க்ளோஸ். நீ போன உடனே என்னம்மா மரியாள், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உனக்கு நிழல் யாரு? ஆமாம், உனக்கு கஷ்டம்னால ஜோமெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன செய்வ? போனால் என்ன பண்ணி இல்லை மறந்துட்டே நினச்சேன், பரவாயில்லையே, பண்ணி புரியா அப்படிங்கிறது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அதான் இந்த மாதிரி நிழல்களில் பல வகையான நிழல்கள் இருக்குது. முதல் நிழல் நம்ம பார்க்க போகிறோம் ஏசாயா 30வது அதிகாரம் 2வது. ஏசாயா 30:2. என் வாக்கை கேளாமல் பார்வோன் பலத்தினாலே விலகவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டாம். எகிப்துக்கு ஒரு நிழல் இருக்கிறது. அந்த நிழல்ல ஏன் மக்கள் ஒதுங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவர்களுக்கு சகாயம் கொடுக்கும்னு 5வது வசனம். சகாயம் புரோஜனம் உதவாமல்,
சகாயம் அப்போ அந்த மினிஸ்டர் எவ்வளோ நாளைக்கு அவர் பவர் இருக்கும்? அடுத்து எலெக்ஷனில் தோத்துட்டார். அந்த சீஃப் மினிஸ்டரே போயிடுச்சு. யார் போயிட்டா? அப்போ என்ன ஆகும்? வேஸ்ட். சரி, இந்த யார் அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா, முதல் வசனத்தை வாசிக்க, 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எகிப்து நிலையிலே ஒழுங்காக வேண்டாம் என்று எகிப்து போகலாக முரட்டாட்டம் உள்ள புத்திரன் கையில். முரட்டாட்டமான புத்திரன்னா என்னது அர்த்தம்? சொல் பேச்சு கேட்காதவங்க முரட்டாட்டமானவர்கள். ஆண்டவர் இவர்களே ஒரு பாதையில் கொண்டதிருக்காங்க. அது என்ன பாதைன்னா, யாராலையுமே நம்ப முடியாத ஒரு பாதை. அதில் சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒன்றுமே இல்லாத பூஜ்ஜியம் ஆண்டவர் அங்கே தான் பண்ணுறாங்க. அது ஆபிரகாம். 100 வயசாயிடுச்சு, பிள்ளை பெற முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனால் அங்கேருந்து தான் யாரை கொண்டு வந்தார்? அடுத்து அங்கேருந்து யாக்கோபு 12 கோத்திரம் அப்படியே கொண்டாந்து ஃபுல்லாக பெருசாக்கிறார். இவ்வளவு பெரிய வல்லமை செய்தது ஒரு ஆண்டவர். 2வது, அவங்க அடிமையாக இருக்காங்க. எங்கே இருக்காங்க? எகிப்து. அந்த அடிமையாக இருக்கிற இடத்துல இருந்து தான் வெளியே கொண்டு வந்தார். இப்போ இவங்க அங்கே போயிடுறாங்க. எங்கே போயிடுறாங்க? எங்கே அடிமையாக இருந்தோமோ அங்கே அதெல்லாம் மறந்துடுறாங்க. மறந்ததுனால தான் முரட்டாட்டம் உள்ளவர்கள் அப்படின்னு. 5வது வருஷம் முடிவை நம்ம பார்க்கணும். ஆனாலும் அந்த சகாயத்திற்கு பிரயோஜனத்துக்கு உதவாமல் வெட்க நிந்தை உதவும். வெட்கம், நிந்தை, வெட்கம். வெட்கம், நிந்தைன்னு என்னன்னு அர்த்தம்? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி நடந்துச்சு. சப்காப்டல் ஃப்ராக்சர். அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் பம்பிங் பவர் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்லையா? நாங்கள் எல்லாம் சொல்லியாச்சு, டேபிளில் டெத்தாக சான்ஸ் இருக்குது. ஒரு மகள் சொல்கிறா, சார் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதான்னு. இவர் எல்லாம் விளக்கியாச்சு, உயிரோட வருவார், நம்பிக்கையோடு வருது. டேபிளில் பிரச்சனையே இல்லை, அழகாக வெளியே வந்துட்டார். ஜோம் பண்ணிடுச்சு. அதான் வெட்கம் வராமல் காக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜபம், பிரே. சரி, 2வது நிலையில் நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமும் 14வது அதிகாரம் 9வது 14:9. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாயிற்று. 14:9 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்திலே ஜனங்களுக்கு நீங்கள் பயப்படவில்லை. இறையார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு அல்ல வேண்டிய. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா விலகி போகும் நிழல். விலகி போகும் நிழல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வர பாதுகாத்து கொண்டே இருக்கும். சரி, ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். நம்ம விருதுநகரில் இந்த ஒரு காலனி மாதிரி ஒன்று அங்கே கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. மனைவிக்கும் கணவனுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பொம்பளை கோவப்பட்டு அவன் நல்லா பிடிச்சி தூங்கிட்டுனா ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி தலையில் போட்டு கொண்டுட்டாங்க. கொண்டுட்டாலா அது வாடகைக்கு இருந்துருக்காங்க. ஓனருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயாச்சு. இப்போ யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஊழியக்காரர் அதில் பக்கத்து வீட்டில் இருக்கார். அவருக்கு சின்ன வீடு, சைக்கிள் வைக்க கூட இடம் கிடையாது. அப்போ அவர் நிறைய தடவை கேட்பாங்க, எங்கள் ஒரு வீடு பாயா இதே உனக்கு பெருசு திட்டி அனுப்பிடுவாங்க. இப்போ இங்கே வந்து விற்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த வீட்டில் தங்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் அந்த பயம் கிடையாது, அந்த ஆதியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பயம் கிடையாது, நீங்கள் வந்து தங்கலைண்ணா. வாடகை சார், வாடகையா? நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அப்புறம் அடுத்து எவனுமே பயப்பட மாட்டான், ஆனால் நீங்கள் வந்துருச்சிங்க. இப்போ விலகி போகிற நிலைலாம் அவங்களுக்கு தெரியுது. ஆண்டோடைய பிள்ளை ஊழியம் செய்கிறாங்க, இவங்களை வந்து தெரிசணும் உள்ள. நீ பயப்படணும் அவங்களே போகிறது பயப்படுவேன்னா நிழலுக்கு போகிறதுக்கு ஒரு பயம் கிடையாது. ஆனால் அந்த ஊழியக்காரர் தைரியமாக போனார். அவர் சொல்ல இப்படி கூட நான் கட்டினேன் சார். என்னது? அப்போ ஒரு நிழல், ஆசீர்வாதம் நிழல் அவங்களுக்கு இருந்துச்சு, விலகி போச்சு. அதான் விலகி போகிற ஒரு நிழல். அதில் என்ன நமக்கு ஆண்டவர்னா, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லி உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்தி அவர் மகிழ்கிறார். அதனுடைய நிழல்
பாதுகாப்பு. இதெல்லாம் நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கா இல்லையா? இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வசனத்தை அங்கே இருந்துச்சு. அவன் சொல்கிறான், நான் இந்த வசனம் உண்மையிலேயே கரெக்டாக இருக்கியா, நல்லா தானவர் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ எதுவும் இல்லை, மைனஸில் இருந்துச்சு வச்சுக்கோ, எல்லாம் கடனாக இருக்குது, காசு இல்லை, என்ன சொல்லுவான்? இல்லையாங்க, புரியுதா? இதுதான் நிலைக்கு போய் நல்ல 3வது நிலையில் பார்க்க போகிறோம். அது ஆசீர்வாதமான நிழல். வாசித்தமா மார்க்கு 9வது அதிகாரம் 7வது. மார்க்கு 9:7. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நிழல். இந்த மேகம் என்ன செய்யுது? நிழலா? ஏம்மா, இந்த நீங்கள் வண்டியில் போயிருக்கியா? நீங்கள் போவியா? இப்போ ரொம்ப வெயில் அடிச்சா அவனை பற்றி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு நிழல் அனுப்புவார். அப்படியே நம்ம போகிற வர வரிசை அப்படியே நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற நிழல். அந்த நிழல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஆசீர்வதிக்கும். இந்த நிழல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய ஒரு வெஹிக்கிள். நம்முடைய வெஹிக்கிள். வாசிதமாக இந்த நிழலை காட்டுறவங்களுக்கு மத்தேயு 25வது அதிகாரம் 30வது. மத்தேயு 25:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல பத்தார்கள் கண்டு புலம்புவார்கள். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு மேகம். அந்த நிழல் என்ன சொல்லுது? இவர் நேசகுமாரன். சரி, அடுத்த ஒரு நிழல் உங்களை காட்டுறேன். ஏசாயா 28வது அதிகாரம் 15. 28:15. இது என்ன நிழல்? நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெரும் வெள்ளமாக புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை அடைக்கலமாகி மாயையின் மறைவிலே வந்த. இது என்னதுமா? இந்த நிழலுக்கு பேர் என்ன? மாயை. மாயை என்னதுமா? இல்லாமல் போகிறது மாயை. என்னது? இல்லாமல் போகிறது மாயை. சரி, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம பார்க்கணும். நாங்கள் ஒரு கூட்டத்தார் இருக்காங்க, மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு உடன்படிக்கை. இப்போ ஒரு குடிகாரன் இருக்காங்க. அவனுக்கு என்ன தெரியும்? சுயம். இப்படி நான் என் வாழ்க்கை, நான் போதையில் இருக்கணும், நான் பிள்ளை கொண்டாட்டி குடும்பம் இதுன்னு இருக்காது. இது பேர் மாய் உடன்படிக்கை. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், கண்டுக்கிறது இல்லை. இதுதான் மாயையோட உடன்படிக்கை. உடன்படிக்கை ஒப்பந்தம் பண்ணினோம். அடுத்தவங்க வாதை பெரும் வெள்ளமாக புரண்டு வந்தாலும் எங்களை அது அணுகாது. நம்ம என்ன தான் சொன்னாலும் காது கொடுப்பார். நான் எப்பவுமே சொல்லுவேன், அடே குடிச்சேன்னா அடுத்த வயிறு என்ன செய்யும்? நீங்கள் ஏன் வயத்தை காட்டுறது தொப்பை. இது என்னது? இது என்ன கிடையாது, பாண்டு கிடையாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அப்படியே மருமகன் இருக்கார். பார்த்துருக்கியா? சினிமா ஹீரோ மாதிரி இருக்கார். அன்னைக்கு சிக்கு சொல்கிறா, ட்ரிச்சில் ஒரு இடத்துல இருந்தால் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கும்பலை கேட்கலாம், இவர் ஃபாரினரா அப்படின்னு கேட்குறேன். ஏன் லோக்கல் நாடாக இருந்தார். அப்போ இவர் ஒரு சர்ஜரி பண்ணுவார். ஆனால் எவ்வளோ கேட்பார் தெரியுமா? 50 லட்சம். 50 லட்சம் கொடுத்தா தான் ஆப்ரேஷனே பண்ண முடியும். புரியுதா? இதுதான் இது எங்களை அருகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி. இந்த பொய்யை அடைக்கலாம்ங்கிறது நான் உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு டாக்டர், வெரி க்ளோஸ். நீ எல்லாம் அவரை பார்த்துருக்கேன். யாரை காரப்பட்டு சொல்லிடுவார். அவர் மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கார். என்னை கூப்பிட்டுருந்தார். நான் போனேன். பயங்கரமாக நான் பந்தாவாக கட்டியிருந்தார். அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போய் அந்த பட்டன் அனுப்புகிறார். தேர்ட் ஃப்ளோர். அது அசையவே மாட்டேங்குது. லெட்டர் மட்டும் தெரியுது. 3ஆம் ஃப்ளோர். என்ன டாக்டர் அசைய மாட்டேங்குது? இதுக்கு நான் 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதாவது ஷேக் அசைவே அசையாது. அதே மாதிரி அவர் ஆஸ்பத்திரியில் ஃபுல்லாக அவர் இது போட்டிருக்காரு. அவர் பேர் போட்ட டைல்ஸ் போட்டிருக்காரு.
இந்த மாதிரி ட்ரையல்ஸ் வந்ததுன்னா அவன் ஃபேக்ட்ரி ஒன்றா க்ளோஸ் பண்ணி இந்த இது மட்டும் செய்வாங்க 10 டைம்ஸ் காஸ்ட். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திடீர் ஒரு நாள் நியூஸ் வருது, அவருக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு, காமால வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார், ஆஸ்பத்திரிக்கெலாம் போக முடியாது, அப்படியே படுத்தே இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாளையில் என்னுடைய ஃபோனில் கூப்பிட்றாரு, விஜய் நான் வந்து கான்ஃபரன்ஸ் ஒன்று கொடைக்கானல் ஏற்பாடு பண்ணுறேன், நீ வந்துடு அப்படின்னாரு. சரி வந்துடுறேன்னு சொல்லி, டாக்டர் கொடைக்கானல் கான்ஃபரன்ஸ் நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஃபாரின் மட்டும்தான் அடிப்பேன், லோக்கல்லாம் அடிக்க மாட்டேன் நான். அவர் நம்புகிறாரு. என்ன நம்புகிறாரு? மாயை எனக்கு அடைக்கலாம். கடைசியில் ஈரலில் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. அவர் கலரு, அறிவு, சர்ஜிக்கல் ஸ்கில் எல்லாமே இருந்துச்சு போய் 16 வருஷம். ஆதலால் ஒரு கூட்டத்தார், இந்த ஆதலால்ங்கிற ஒரு கனெக்ஷன் வந்து கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சை பார்க்கப்படும், விலையேறப்பட்டது, திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன் பதறக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத அப்போ நான் காட்டப்படுறோம். நாம் எங்கே இருக்கிறோம்? சங்கீதம் 91:1. நாம் ஏன் பதறக்கூடாதுன்னா, உன்னதமானுடைய மரபில் இருக்கிறோம், சர்வருடைய நிழல். இந்த நிழல் என்ன செய்யாத? இது எகிப்து நிழல் கிடையாது, இது விலகி போகாத நிழல், நேச குமாரன் மேலே உள்ள நிழல். நம்ம இருக்கிற நிழலுக்கு பேர் மூளை கல், கார்னர் ஸ்டோன். சரி, சாத்தானுக்கு ஒரு மறைவு, அதை உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 17வது அதிகாரம் 12வது 17, 12. கீறுகிற ஆவலுள்ள சிங்கத்திற்கும் மறைவிடங்களிலே பதிவிருக்கிற பால சிங்கத்திற்கும் ஒப்பா இருக்கிறார்கள். இது யாருன்னா சாத்தானுடைய மறைவிடம். சிங்கத்துக்கு சாத்தான்ங்கிறது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அவன் யாருன்னா, அவன் பரலோகத்தில் தேவனுடைய வசனத்தில் காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்ட கேருபின். ஆனால் சாத்தானை கீழே தள்ளிட்டாரு. இப்போ அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே போயிடக்கூடாது? பரலோகம் போயிடக்கூடாது. அதனால் எப்படியாவது நம்மளை வேலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். சரி, அதில் 8வது வசனத்தை பாருங்க, கண்ணின் மணியை போல என்னை காத்தருளும். இந்த கண்ணின் மணிங்கிறது என்ன நான் சொல்கிறேன், நீ மரியாதை கிட்ட போய் அவன் கண் கிட்ட நீ போய் பார்த்தேன்னா, அவ்வளோ க்ளோஸ் ஆனால் மூஞ்சாங்க தெரியுமா? 2வது, ஆண்டவர் ஒரு சேஃபான இடத்துல வச்சுருக்கிறார். இந்த மண்டையில் கபாலாங்கிற இடத்துல இதுதான் ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அதுக்குள்ள தூக்கி வச்சிருக்கிறார். எதை? கண்ணை. எதனால்? அடித்தா கலங்கிடும். என்ன செய்யும்? அதனால் குந்து மாதிரி. இப்போ ஒரு சில கண்ணெல்லாம் அதனால் முட்டை மாதிரி மரியாதைக்கெல்லாம் தேடிதான் பார்க்கணும். இல்லை கண்ணை எங்கே சேஃபான இடத்துல வச்சுருக்காரு. புரியுதா? இந்த முண்டை கண்ணு பார்த்துருக்கியா? அது வெளியில் இருக்கு. இது சேஃபான இடத்துல வச்சுருக்காரு. அதான் கண்ணின் மணியை போல காத்தர்களும். காரணம் 11, நாங்கள் செல்லும் பாதைகள் இப்பொழுது எங்களை வளைந்து கொள்கிறோம். நம்மளை ஒரு பாதையில் வச்சுருக்கோம். நான் 2 இடத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு பாதைன்னா என்னென்ன தெரியாது, ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், அது என்னது? பாவம் செய்யும். ஆனால் இப்போ ஒரு பாதையில் கொண்டு வராரு. இந்த பாதையில் சாத்தான் என்னை வஞ்சிக்காதபடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதுக்கு தான் ஒரு ஒப்பாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால என்ன செய்வாரான்? மறைத்து. சரி, அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் காட்டுறேன். 15, 17, 18. நானும் நீதியின் உமை முகத்தை தரிசிப்பேன். நானும் நல்லது நான் மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் என் கண்ணின் மணியை போல வைத்திருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. சரி, இப்போ நாமத்தை கொடுத்து நம்ம பார்க்கணும். மறைவிடத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்து வச்சு உன்னதமானோடைய மறைவிடம். இந்த உன்னதமானவர்கிற ஒரு ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14, 19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்குகிறார்கள். உன்னதமான தேவனுடைய அப்போ உன்னதமானங்கிறது மோஸ்ட் ஹை, அதுக்கு மேலே ஒன்று கிடையாது. அதான் உன்னதமான தேவனுடைய ஆசாரியான இருக்கிற. சரி, இதை நம்ம தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லுவோம். இப்போ ஒரு யுத்தம் வந்துச்சு. அந்த யுத்தத்தில்
என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சோதோம் கொமோரா ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 12 வருஷம் ஆபிரகாமின் சகோதரனாகிய குமாரனாகிய லோத்த சோதாமில் குடியிருந்தனால அவனுக்கு கூட கூட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க மட்டும் இவனை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த யுத்தமே வந்துருக்காது. ஆபிரகாம் பேர் பண்ணுறது. இப்போ ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஊழியத்தை நான் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நீங்கள் காலையில் 7 மணிக்கு ஊழியத்தை நீங்கள் பண்ணுறீங்களா? முன்னாடி யாருமே கிடையாது. மேரிக்கும் திலகாக்கும் தெரியும். உனக்கு தெரியுமா? இந்த 2 பேரும் நைட் டியூட்டி பார்ப்பாங்க. கரெக்டாக வந்துடுவேன். ஒரு கதை சொல்லுவேன். இதை சொல்லுவா, சார் அன்றைக்கி அந்த கதையை போயிட்டேங்கன்னு சொல்லுவேன். நான் எங்கே போகிற கதை டெய்லி ஒரு கதை சொல்லி முடிச்சு நான் போயிட்டுருக்கேன். போகும்போது இப்போ வந்து இது ஆன்லைன் ப்ரேயர் நடக்குது. அப்போ ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்காக எல்லாம் போகிறாங்க. அப்போ அவங்கள பிடிச்சி அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. எங்களுக்குள்ளன்னா அந்த எங்கள் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு நான் வர்ற வழி ராஜசேகரன் கண் ஆஸ்பத்திரி அவர் வீடெல்லாம் இருக்கும். அது எங்கே இருக்குது? எஸ்எஸ்கே வீடு எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. சரி, அந்த மாட்டாஸ்பத்திரிக்கு ரோடு போகணுன்னா அந்த இடத்துல கரெக்டாக அந்த வழியை போனால் போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். இப்போ நான் வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, உனக்கு என்னையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் எங்கள் பசங்க சொன்னேன். உடனே நான் என் வண்டியை நிப்பாட்டிட்டு என் ஒய்ஃப் அப்போ அஜியும் கூட வரோம், நீ வீட்டுக்கு போ, நான் ஆரம்பிச்சுட்டு நான் கிளம்பி வச்சேன். எங்கே போகிறோம்? இவங்க கூட பசங்க, சின்ன பசங்க திட்டானுங்க. ஏற்கனவே நீங்கள் 2 ஸ்டேட்டை விற்றுட்டீங்க, மணிப்பூரில் கிறிஸ்தவ நாடாக மாறிடுச்சு. அந்த திட்டான். நாங்களாம் குவைட்டாக போய்கிட்டே இருக்கோம். போகி உள்ளே போன உடனே அந்த ரைட் என்னையை பற்றி சொல்கிறாரு, சார் வந்துட்டீங்களா என் இடத்துக்கு அப்படிங்கிறாரு. அவர் ஏன் பேசிட்டு 10 நாளைக்கு உட்காந்து ஊசி போடுவார். அதை ஒருத்தன் சொல்கிறான், என்ன இவனை அரெஸ்ட் பண்ணுறத விட்டுக்கிட்டு கொலை விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னதுட்டேல முட்டியில் அடிச்சு போய் பார்த்து மரியாதையை போயிடுது. என்னையை கூட்டு வராமல் இருந்தால் எதுவுமே உங்களுக்கு அந்த ஆச்சரியம் கிடச்சிது. அடுத்து ஒரு லேடி டாக்டர், ஒரு லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டர், அந்த அம்மா சொல்லுது, சார் நீங்கள் என்னை வைத்தியம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? எனக்கு ஞாபகம் இல்லாமல். அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அவர் வந்து எல்லோரும் கப்பன் அடிக்கிறாங்க சொல்லிட்டார். அவ்வளோ ஹையஸ்ட். அவர் சொல்கிறார், சார் உங்கள் ஒய்ஃபு லேடி டாக்டரா சார்? இவங்களுக்கு எல்லாம் எரியுது. என்னது, எல்லாரும் நம்மளை பார்த்து அன்பாக இருக்காங்க. ஆமாம் நான் சொன்னேன், என் ஒய்ஃபு சொல்லுவா, சார் இங்கே டாக்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருப்பாங்க, ஒரு காணி தான் போட்டிருப்பாங்க, எதுவுமே போட்டிருப்பாங்க, அப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லி. அப்புறம் ஒரு ஆள் வராரு, வந்து என்னை பார்த்து வணக்கம் கேட்குறாரு. அவங்க லீடர். யாருக்கு லீடர்? ஆர்எஸ்எஸ்க்கு லீடர். சார் உங்கள் அப்பா தான் சார் எனக்கு நாய்க்குட்டி கொடுத்தாரு. இப்படி எல்லாரும் நம்மளை பார்த்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே போய் அப்புறம் ஒருத்தர் தான் வத்தல் மனோகரன் வந்து அவன் சொல்கிறான், இவன் என் கிளாஸ் வெட்டுக்கிறேன். யார்? ஏன்னு கடைசியில் எல்லாமே சாதகமாக மாறி ஒரு நாகம் மிஷின் ஆகி போச்சு. இங்கே அந்த லோத்தை மட்டும் கொண்டு விட்டுருந்தாங்கன்னா யுத்தமே. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காட்டப்போம். 14வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசம் 18. அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசானை என்ற சாலமோன் மெல்கிசேதேக். இவர் யார்? இவர் உன்னதமான தேவனுக்கு ஆசீர்வாதம். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே ஆபிரகாமுடைய ஒரு அவுட்லுக்கே மாறிடுது. என்ன மாறிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, பொருள் கொள்ளையடிச்ச பொருளெல்லாம் எடுத்து உன்னதமான தேவன் ஆஸ்வதிக்கிறார். 2 வாசிப்போம். ஆதியாகமம் 14:22. அதற்கு ஆபிரகாம் பார்த்து, நான் சொல்லாதபடிக்கு இதே ஆபிரகாம் ஃப்ரீனா நல்லா ஆசையாக வாங்கிக்குவேன். ஏமா நம்ம ரெப்பு வராங்கம்மா, ஏதாவது கொடுத்தானா நாங்கள் வாங்க மாட்டோமா? வாங்க மாட்டோமா? ஒரு பேனா கொடுத்தோம், தூக்கி வச்சுக்குவோம். அது 4 நாளில் தூக்கி தூரப்பட்டுவோம். ஆனாலும் அதை தூக்கி என்ன செய்வோம்? சந்தோஷம் வாங்கி உள்ள வச்சுருவோம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமை
ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 14 வசனம். ஆபிரகாம் எகிப்து வந்த பொழுது எகிப்திய அந்த பெண்ணை மிகுந்த அளவுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த பெண் பார்வோனுடைய அரண்மனை கொண்டு போகப்பட்டால் 16 அவள் நிமித்தம் அவள் ஆபிரகாமுக்கு தலை பாராட்டினாள். இப்போ பாருங்க, ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க. ஃப்ரீ எல்லாம் என்னது? ஃப்ரீ லிஸ்ட் பாருங்க. ஆடு, மாடு, கழுத, வேலைக்காரிகளும் கோழி கழுதைகளும் புத்தகங்களும் கிடைத்தது. பார்த்தீங்களா? இவ்வளவு ஃப்ரீயாக வந்துச்சா இல்லையா? ஆனால் இப்போ ஃப்ரீயாக வாங்க மாட்டேங்கிறார். ஏன்னா உன்னத தேவன் என்னையா ஆசீர்வதிக்கிறார். எனக்கு எதுவுமே தேவை, எல்லாமே நீயே தூக்கிட்டு போகிறார். சரி, ரெண்டாவது ஒரு நாமத்தை பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்கிறோம். ரெண்டாவது நாமம் என்ன? சர்வ வல்லவர். இந்த சர்வ வல்லவர்கிற நாமமும் அதோட ஆபிரகாம் தான் காட்டுறது. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1 17 வந்து ஆபிரகாம் 99 சர்வ வல்லமை. ஏமா 99ங்கிறது என்ன வயசு சொல்லுங்க? ரொம்ப கலைஞர். நான் எல்லாத்தையும் சொன்னேன், நான் ரொம்ப வயசான ஆளு சொல்லுவேன். நான் இல்லையா சொல்லுவேன். எனக்கு 68 வயசாச்சு. 68 வயசுங்கிறது பெரிய வயசா இல்லையா? இல்லைவா? சின்ன வயசா? ஏமா 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடும். நான் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கணும். ஆனால் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்குறேன். ஆனால் 99 வயசாகும்போது நான் சர்வர் எனக்கு முன்பாக நடந்து உத்தமன் ஆகிட்டேன். என்னவா சொல்ல விரும்புகிறார்? சேட்டை பண்ணாத, புரிஞ்சுக்காத, கிழவனோட சில சேட்டை பண்ணாத. அடுத்தது, நான் உனக்கும் எனக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருகப்படும். அப்போ சர்வ வல்லமையிலிருந்து என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? திரளான சந்ததி. ஏமா அந்த திரளான சந்ததிங்கிறது பார்க்கும்போது நான் சில வருஷத்துக்கு முன்னாடி எப்போ தெரியல, ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நான் 14 வருஷம் இருக்கு. எங்கள் அண்ணன் வந்து குற்றாலத்தில் ஒரு கெட்டு குதிரை வச்சார். இது யார் அலௌடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு 5 பிள்ளைகள். இந்த 5 பிள்ளைகள் நானும் என் மனைவி என் மருமகன் பேரன், இவ்வளோ. இந்த சம்மந்தி அதெல்லாம் யாரும் வரக்கூடாது. யார் வரக்கூடாது? வரக்கூடாது. அண்ணி, நிஷல், சிக்கு மாசம். இதான் தங்கச்சி மகன் நிஜு என்ன பண்ணா, எல்லாருக்கும் சிவப்பு கலர் ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதில் எழுதி கொடுத்தது ரீயூனியன், லைசாண்ட் ஃபேமிலி ரீயூனியன் அப்படின்னு. பார்த்தா கசன்னு இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, அத்தனை டிக்கெட் உள்ள கிடக்கு, பாதி வெளியே இருக்கு. இத்தனை பிள்ளைகளான்னு எங்கிருந்து வந்துச்சு? லைசான்ஸுங்கிற ஒருத்தர் விருதுநகரத்தில் ஒரு சைக்கிள் வச்சுருந்தார். கல்யாணம் ஆகலை எங்கள் அப்பாவுக்கு. அப்புறம் தான் கல்யாணம் கட்டினார். கல்யாணம் கட்டி எத்தனை பிறந்துச்சு? 5. 5லேருந்து அதாவது. அப்போ அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு? 6 நீ மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலிருந்து ஜாதிகளை உண்டாக்குவேன், இன்னொருத்தர் ராஜ்யங்கள் தோன்றுவார்கள். இது எல்லாத்துக்கும் நான் உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை ஸ்டார்ட். நித்திய உடன்படிக்கைங்கிறது என்ன? நான் பார்த்து அந்த செய்தியை முடிக்கிறேன். சரி, முதல் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? 91வது அதிகாரம் 1 வசனம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் தங்குவான். தங்குறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஸ்டைனர். நம்ம வாழ்க்கை இங்கே முடிச்சு போயிடும். உலக மக்களுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கும்னா, தாயின் கற்பத்தை ஆரம்பித்து கல்லறையில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நம்ம வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமா? கல்லறையிலேருந்து ஆரம்பிக்கும். கல்லறையிலேருந்து எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாததால் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். நான் திரும்ப வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் இதான் நித்திய உடன்படிக்கை. நம்ம வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கும் போது? கல்லறையிலிருந்து ஆரம்பிக்கும். ஆனால் நமக்கு 2 கண்டிஷன். ஒன்று, உன்னதமானுடைய மறைவில் இருக்கணும். சலுடைய நிழலில் நமக்கு ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நிழல்களை குறித்து தியானிச்சோம் ஐயா. இந்த 2 நாமங்களை குறித்து தியானிக்கிறோம் ஐயா. அந்த நாமத்திலே நாங்கள் மாறின பரியந்தம்
ஒரு பொழுதும் விலகாதபடி அதே நிலையில் இருக்க உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Finish.